அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பீர்க்கஞ்செடி நடவு பண்ணியிருக்க நண்பர்களே, இந்த தோட்டம் முழுவதும் நம்ம நேரடியாக விதைப்பு பண்ணியிருக்கோம். நேரடியாக விதைப்பு பண்ணதுக்கான காரணம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சொல்கிறோம். இந்த விதைகள் நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் நம்ம செஞ்சுருக்கோன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் நண்பர்களே. அது ஒரு சிம்பிளாக நம்ம உழவு ஓட்டினதுக்கப்புறம் மாட்டினுடைய தொழில்னு கொடுத்துருக்கோம். ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 டிப்பர் அளவுக்கு கொடுத்துருக்கோம். இது 50 சென்டின்றதுனால 2 டிப்பர் அளவுக்கு நம்ம மாட்டினுடைய தொழிலும் கொடுத்துருக்கோம் நண்பர்களே. அடியில் நம்ம இந்த மல்சிங் சீட்டு போகிறதுக்கு முன்னாடி ரோவாக நம்ம இந்த மல்சிங் சீட் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு மாட்டினுடைய தோழம் கொட்டிட்டு அதில் உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம டிஏபியை போட்டுட்டு மேட்டு பாத்தி அமைச்சு மல்சிங் சீட்டு போகிறதுக்கு முன்னாடி சொட்டு நீர் பாசனம் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா விதைகள் நடவு பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நமக்கு சொட்டு நீர் பாசனம் நம்ம விதைகளுக்கு தண்ணீர் கொடுக்கணும். அதிகமான அளவுக்கு தண்ணீர் கொடுக்கும்போது விதைகள் முளைக்காது. அதனால் நம்ம சொட்டு நீர் பாசனத்தை இந்த முறை பயன்படுத்தியிருக்கோம். அதே போல் மல்சிங் சீட்டை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறோம். நம்ம அதிக முறை சொல்லியிருக்கோம், களைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை மல்சிங் சீட்டை பயன்படுத்தி இன்றைக்கி விவசாயம் பண்ணுறோம். இதுதான் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 2 அடிக்கு ஒரு செடிகள் நடவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே. 2 அடிக்கு அதே மாதிரி ஒரு பெட்டுக்கும் இன்னொரு பெட்டுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி 8 அடிக்கு இருக்குது. விதைகளுடைய டிஸ்டன்ஸ் 2 அடிக்கு ஒரு விதைகள் நடவு பண்ணியிருக்கோம். விதைகள் நம்ம நடவு பண்ண விதைகளில் 90% விதைகள் இது வரைக்கும் நமக்கு முளைப்பு தெரிஞ்சிருக்கு. நம்ம அனைத்து தோட்டம் முழுமையாக சுற்றி பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட 80% அதிகபட்சமாக 80% முளைச்சிருக்கின்றதான் ஒரு விஷயம். இன்னும் 20% விதைகள் வரல. வந்த விதைகளும் மேலே வரணும். காரணம் மழை பெஞ்சதுன்னா அந்த விதைகள் முளைக்கிறதுக்கான ஒரு கடினமான சூழ்நிலையை ஏற்படுத்துன்றது தான் ஒரு விஷயம். நம்மளுடைய விவசாயம் வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே. விவசாயம் காப்போம் நண்பன்.